இந்த ஃபோன் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. புரியல ப்ரோ. ஃபோன் மாமிக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? ஓ ஓகே. ஸ்கிரீன் சேவர் சந்திரா தான் வச்சிருக்கீங்க. இவங்களே லைட் ஹக் பண்ணிட்டு இவங்களே ஹவ் ஆர் யூ குட் அப்படின்னு போயிடுவாங்க. அது நல்லா இருக்கும். காலைல வந்தோடனே ஹவ் ஆர் யூ குட் அப்படின்றது சூப்பரா இருக்கும். வா நிறைய சொல்லலாம். நீங்க அவங்க கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா போல்டு, ஃபயரு, கைண்டு, கியூட் எல்லாமே மாமிக்கா தான். எல்லாமே சந்திரா தான். கிட்டி, சுனிலால். ஐயோ அதெல்லாம் தியேட்டர்ல செலக்ட் காமெடியா இருக்கு. ஒரு 7 நாள் வரும் மாப்பிள்ளை கேரக்டர் அப்படின்ட்டு முகமே புஷ்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ அந்த சாமி கண்ணு. ஹேர் கட் பண்ணிட்டு தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. கோட் சூட் போட்டு செம்மையா இருக்கான் பையன், கரெக்டாக இருக்கான் அந்த கேரக்டருக்கு அப்படின்னாங்க. எனக்கு நான் என்னன்னா முதல் டேக் போயிட்டு அப்புறம் அண்ணன் ஒன்மோர் கேட்டார். அப்போ வந்து ஜவஹர் எனக்கு இது வந்து ஆக்ரோஷமா வேணும்டா அப்படின்னு. சரிண்ணே நமக்கு என்ன ஆக்ரோஷமா, கெட்ட வார்த்தை வந்தால் தான் ஆக்ரோஷம் வரும் போ அப்படின்னு சொல்லி வெட்டினேன். தாசு சம்பவமா போயா கருப்பு இருக்காயா அப்படின்றது அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ லோகேஷோட முதல் படம் ஒரு ஆக்டரா அப்படிங்கும் போது வந்துட்டு எப்படி இருந்தாரு செட்டில்? அவர் ஹீரோவே இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியாவில் இருக்க ஒரு அஸ்டேட்டரா தான் இருந்தார். அவரை ஏதாவது கலாய்ச்சிருக்கு அனுப்புறப்ப வேதனையா இருக்கும். அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அவரு எவ்வளவு ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. எந்த இடத்துலயாவது நான் ஹீரோடா அப்படின்னு அவர் என்கிட்ட காமிச்சுக்கிட்டதே இல்ல. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்திட்டே இருக்கணும். ஆமா, 2 குண்டுடா 2 குண்டு தொண்டை தண்ணி வத்தி போயிடும். அருண் அப்ப ஏன் சொன்னான்னு தெரியல. இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா, என்னடா சிரிக்கிறாங்க அப்படி. வணக்கம் கருப்பண்ண, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. ஓகே. ஆக்சுவலா எவ்வளோ அதாவது என்ன சொல்லணும்னா, நான் உங்களோட கேரக்டர் பார்த்துட்டு நிறையா படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து உங்களோட பேர் ஞாபகம் இருந்ததில்லை. படத்தில் உங்களோட கேரக்டர் நேம் ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டி, கருப்பு, சந்திரா இவங்க எல்லாரையுமே வந்து ஞாபகப்படுத்துறது. ஏன்னா ஒரு சில படம் நமக்கு அந்த மாதிரிலாம் அமையும். ஒரு கெரியரில் வந்துட்டு நம்மளோட கேரக்டர் நேமை வந்து ஆடியன்ஸ் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா ஆக்சுவலாக ஓப்பனிங் ஷோ முடிச்சுட்டு ஒரு 20 பேர்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒருத்தர் முத்தம் கொடுத்தாரு. என்னோ சரி ஓகே அன்பு தான் எல்லான்ற மாதிரி ஓகே நான் போயிட்டேன். ஓகே. மதியம் சாயந்தர ஷோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் இன்ஸ்டாவில் வந்தது என்னன்னா 80% மலையாளி பீப்புள்ஸ் கேரளா மக்கள் அனுப்பிட்டு லவ் ஃப்ரம் கேரளா சேட்டா கருப்பான்னாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி தான். இதுக்கு முன்னாடி கொட்டுக்காளி குமார் கேரக்டர் தெரியும், பட் ரிஜிஸ்டர் ஆகலை குமார். லப்பர் பந்தில் மகேஷ்னு ஒரு கேரக்டர் பார்த்தா ரிஜிஸ்டர் ஆகலை. யாராவது கூப்பிட்டா தான் தெரியும், யாரும் கூப்பிட மாட்டாங்க. நானும் ஃபீல் பண்ணுவேன், பேப்பரில் இருக்குது பேர் வரமாட்டுதே, யாராவது கூப்பிடுங்கடா அப்படின்ட்டு. இந்த படத்தில் கருப்புன்னு ஒரு கேரக்டர், அது அங்கே கருப்புன்னு சொல்லி இப்போ என்னோ கருப்பண்ணா நான் கருப்பு அப்படின்றப்ப உண்மையிலே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, இதுக்கு தானே வந்தோம், அந்த ஒரு பேரை சம்பாஷம் பாரு கருப்புன்னு ஒன்று. ஆமாம், அது உண்மையிலே பயங்கர ஹாப்பி. மொழி தெரியாத ஊர்லேருந்து. இன்னொன்று, நம்ம எதுக்கு சினிமாவுக்கு வருவோம்? இப்போ தமிழ்நாட்டு பையன் நம்ம தமிழ் சினிமா நடித்தா எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஒரு புகழ் கிடைக்கு, இப்படி வருவோம். இந்த படம் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லா ஊர்லேயும் தெரியுது. தெலுங்குலேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க. அது தெலுங்கு மொழியில நான் ChatGPT போட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறேன், மலையாளம், தமிழ். ஸோ அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஹாப்பியாக இருக்கு. ஓகே. ஸோ ஒரு டிசி படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு பாடல்கள் தான் மிகப்பெரிய. அனிருத் மட்டும்தான் அந்த படத்தை கொண்டு போயிட்டு எல்லா வீட்டையும் சேர்த்துட்டு இருந்தார். ரிலீஸ் ஃபஸ்ட்டே ஆகுது, ஓவராலாக ட்ரமாண்டஸ் ரெஸ்பான்ஸ். எல்லாருமே வந்து அன்னைக்கு அப்படியே புக் மை ஷோவில் வந்துட்டு டிக்கெட் புக்கிங் வந்து அதிகமாக 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்த வெற்றி வந்து உங்கள் டீம் கூட செலிப்ரேட் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணி பேசுனீங்களா எல்லா டீமே? டைரக்டர் ஷோ முடிஞ்சோன்னு அப்பயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு விசால் வெங்கட் சார்லாம் ஃபோன் சொன்னார். ஓகே, ஜவஹர் படம் சூப்பராக இருக்குது, எமோஷனல் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னோன்னே ஓகேடா சூப்பராக சொல்லிட்டு எங்கள் டீம் எல்லாருக்கும் அசனேட்ரு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். ஓகே, நாளைக்கு போல் ரிலீஸ் ஆகுது, இதுக்கப்புறம் எல்லாருமே வேற லெவலில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதே பாசிட்டிவ் ரிப்ளை வந்துச்சு. ஸோ அங்கேயே ஓகே இது நல்லா இருக்குடான்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் பேசல. என்னன்னா இந்த ஒரு 5 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசுவோம். அருணனை பார்த்தேன், கேமராமேன் முகேஷ் சாரை பார்த்தேன், எடிட்டர் GK பிரசன்னா சாரை பார்த்தேன், கிட்டி, சுனிலால். ஐயோ அதெல்லாம் தியேட்டர்ல செலக்ட் இவங்களெல்லாம் மீட் பண்ணி
பார்த்து பேசினோம் ஆஃபீஸில். ஓகே. ஸோ எல்லாரும் ஹாப்பி. ஓகே. நீங்கள் இந்த படத்துக்குள்ளார எப்படி வந்தீங்க? ஏன்னா எப்படி பார்த்தா வந்து ஒரு ஒரு கேஸ்டிங் வச்சுருப்பாங்க, நீங்கள் ஒரு இது ஆடிஷன் போயிருப்பீங்க. எப்படி இந்த நடந்துச்சு இந்த ப்ராசஸ்? இது வந்து நான் 13 வருஷமாக 13 வருஷத்துக்கு மேலே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து அஸ்பினேட்டராக விக்கின்னு ஒருத்தர் இருக்கார், விக்கி ராமகிருஷ்ணன். அவர் தான் காஸ்டிங் பார்த்தார். அவர் வந்து இளையராஜா அப்போ பண்ணுற அதுலேருந்தே நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கொட்டிக்காளியோட ப்ரிவியூக்கு வந்து அருண்மதேஸ்வரனை வந்திருந்தார். ஓகே. அவ்வளோ பேர் வந்ததில்ல, அருணனை மட்டும்தான் வந்து டேய் நீ லைவாக பண்ணியிருந்தா நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா யாருமே நோட் பண்ணல, இவர் மட்டும் எப்பறம் நோட் பண்ணாருன்னு. அப்புறம் அருணன்ட்டனே ரொம்ப நன்றிண்ணே, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னேன். நம்ம தம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் அது அவர் யாருக்கிட்டாலும் பண்ணுவார், ரிலீஸ் பண்ணி தருவார். அதாவது நல்லா இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணி தருவார். அது சொன்னோன்னே அப்படியாடா சூப்பர்ரா அப்படின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் கொட்டுக்காளியை வச்சுட்டு விக்கிட்ட பேசினேன். விக்கி ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாரு, பண்ணேன். அப்புறம் எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறாரு விக்கி, தலைவா நாளைக்கு ஃப்ரீயா? நான் ஃப்ரீ, இன்னொரு ஆடிஷன். ஓகே வரேன் தலைவர் அப்படின்ட்டு போனேன். அன்னைக்கு ஆடிஷன் மறுபடியும் அன்னைக்கு நைட்டே அடிக்கிறாரு, தலைவா சாருக்கு பிடிச்சிருக்கு, நாளை கழிச்சு வரீங்களா? பார்த்துருவோம். ஓகே சரி, அப்போ நாளை கழிச்சு ஏதோ பேச போகிறாங்க போனால் அதுக்கு அப்போ ஒரு ஆடிஷன். ஓகே. அப்போ வந்து ஆகாஷ் ப்ரோ பண்ணார். இப்போ விக்கி இருந்தாலே எனக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஆகாஷ் ப்ரோ பண்ணிட்டாரு. ஆகாஷ் ப்ரோ நம்பர் என்கிட்ட இல்லை. இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம செலக்டடா 3 ஆடிஷன்னா ஷியோராக ஏதோ பெரிய கேரக்டர் இருக்குன்னு நம்பிட்டு இருந்தேன். அப்புறம் விக்கிக்கு வந்து நைட்டு 1:30 வந்து எனக்கு ரிப்ளை பண்ணார், தலைவா உங்கள் ஆடிஷன் பார்த்தார் சார், ரொம்ப பிடிச்சிருக்கு, சீக்கிரம் நல்ல செய்தி வரும் பெருசா அப்படின்னாரு. ஓகே. அப்பாடா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அருண்மதேஸ்வரன் படத்தில் இருக்க போகிறோம் அப்படின்னு இருந்தேன். ஓகே. அதுலேருந்து 1 வீக் கழிச்சு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு 7 நாள் வரும் மாப்பிள்ளை கேரக்டர் அப்படின்ட்டு. முகமே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. ஐயோ அந்த சாமி கண்ணு. ஓகே. அப்போ சாமி கண்ணு கேரக்டருக்கு போகிறேன். ஹேர் கட் பண்ணிட்டு தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க, கோட் ஷூட்டு போட்டு. செம்மையாக இருக்கான் பையன், கரெக்டாக இருக்கான் அந்த கேரக்டருக்கு அப்படின்னாங்க. எனக்கு நான் என்னன்னா காஸ்டியூம் அளவு எடுக்க அண்ணன் ஆஃபீஸ் போகிறேன். கருப்பன்ட்டு பார்க்குறேன், நம்ம தானே கருப்பேன், சரி ஓகே மாப்பிள்ள. எனக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துச்சு, அது ஏன் தெரியல, ஒருவேளை கருப்பு படத்தில் நடிச்சனால கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம தானே கருப்பேன், நம்ம ஊர் பக்கம் தானே கருப்பு சாமியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள ஃபீல் ஓடிட்டே இருந்துச்சு. இன்னொரு போகிறப்ப ஒருத்தர் இருந்தார் இருப்பான். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு 4 o'clock போல். ஆகாஷ் ப்ரோ அடித்தார், எங்கே இருக்கீங்க ஜோ? என்ன சென்னையில், ஃப்ரீயா அப்படின்னா? ஃப்ரீ தான், அம்சம் வாங்க செட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. நான் யாராவது கிளம்பி போனேன். போயிட்டு அருணில் பார்த்தேன், ஹாய்ண்ணே அப்படின்னு நின்றேன். அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்த்து எப்படி இருக்கீங்க ஜோவே அப்படின்னாரு. நல்லா இருக்கேண்ணே அப்படின்னோடனே கரெக்டாக இருக்காருல அப்படின்னாரு. ஒரு 2 பேர் திரும்பி பார்த்தாங்க, பரத் அண்ணன் கோ டைரக்டரும் இன்னொருத்தரும். கரெக்டாக இருக்காருங்க அவரு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சாலமன் கை காமிச்சிட்டாரு. இப்படி அப்போ வெளியே சாலமன் இருந்தார். வந்துட்டு தலைவா நீ அந்த மாப்பிள்ளை கேரக்டர் பண்ணல, கருப்புன்னு ஒரு கேரக்டர் பண்ண போகிறேன், பண்ணனை பார்த்து வந்து நின்றையில் அப்படி ஹாய்னு அந்த மாதிரி பண்ணு அண்ணா, சூப்பர் கேட்டு தலைவா விட்றாதாண்ணா, நீ பண்ணுற விசாரி தலைவா அப்படின்னாங்க. ஓகே நம்ம ஆசைப்பட்டது ஓகே நடந்துருச்சு. எதெல்லாம் இருந்துச்சோ அது மேனிஃபெஸ்டா இல்லை நம்ம உள்ள நினச்சிருந்ததா இல்லை அது நமக்காண்டி எழுதுனதா என்னன்னு தெரில, ஏதோ நடந்துருச்சு. கரெக்டாக ஆமாம். காஸ்டியூம் போட்டு முதல் நாள் போய் நின்றேன். அப்போ அந்த செக்ஸ் ஒர்க்கரில் அந்த ஃபைட் சீன் தான், கிட்டி சுடுவார், நான் வெட்டுவேன். அதை எடுக்கிறப்ப முதல் டேக் போயிட்டு அப்புறம் அண்ணன் ஒன்மோர் கேட்டார். அப்போ வந்து ஜவஹர் எனக்கு இது வந்து ஆக்ரோஷமாக வேணும்டா அப்படின்னு. டாஸ் சொல்லலாம் அவ்வளோ சொல்ல மாட்டார், ஆக்ரோஷமாக வேணும்னு. அப்படியாண்ணே சரிண்ணே, நமக்கு என்ன ஆக்ரோஷம்னா கெட்ட வார்த்தை வந்தால் தான் ஆக்ரோஷம் வரும், அப்போ அப்படின்னு சொல்லி வெட்டினேன். வெட்டிட்டு கிட்டி வந்து என்ன கருப்பா நீ போடா கீழே எத்துவான். அப்ப நான் என்ன பண்ண திருப்பி கத்துவேன் அவனை பார்த்து ஆன்ட்டு. அப்ப கட்டு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்தாரு அருணனே. என்ன பண்ண அப்படின்னா, நீங்க தானே ஆக்ரோஷமா கேட்டீங்க, அதானே அவர் எத்துறாருல, அப்ப நானும் ஒரு கேங்ஸ்டர் தானே, எனக்கு இந்த கேவஸை எப்படி டீல் பண்ணுன்னு தெரியல, அதான் நான் கத்துறேன், கத்திட்டு போறேன். சூப்பர், இதே ஃபிட் பண்ணிக்கோ, ஃபைட்டுனா நீ ஹைப்பர் ஆயிடுற சரியா அப்படின்னு. ஓகேண்ணே அப்படின்னு அங்கிருந்து அப்படியே போனா. ஓகே. ஸோ முதல் நாள் எந்த சீன் எடுத்தாங்க உங்களுக்கு? எனக்கு அதுதான் அந்த செக்ஸ் ஒர்க்கர். இப்போ நான் இங்கே சொன்ன அந்த சீன் அதே தான் எடுத்தேன். ஓகே. அது சுனிலால் வந்து போயிட்டு வந்து நாங்கள் நாளைக்கு போகிறதா பிளானாக இருக்கோம். அவனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு. ஆமாம். ஆனால் அண்ணன் போய் லவ் என்னை பார்த்துட்டு வந்தோடனே இன்னைக்கே முடிச்சிருவோம்ட்டான்னு அவர் போயிடுவார். அதுதான் தாசு சம்பவமா போயா கருப்பு இருக்காயா அப்படின்றது. அதுதான் ஃபர்ஸ்ட் சீன். ஓகே. ஸோ லோகேஷோட முதல் படம் ஒரு ஆக்டரா அப்படிங்கும் போது வந்துட்டு எப்படி இருந்தார் செட்டில்? அவர் ஹீரோவே இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு அஸ்டினேட்டராக தான் இருந்தார். அதாவது ஈஸி அப்ரோச்சாக இருக்கும். இப்போ ஒரு இந்தியாவில் மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இருக்காரு. இப்போ இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு படத்துக்கு ஹீரோவாக இருக்காரு. இது ரெண்டுமே அவர்கிட்ட இல்லைங்க.
நான் லியோவில் ஒரு 15 நாள் நடிச்சிருந்தேன் ப்ரோ. ஓ ஓகே சார் கேங்கில். ஆனால் வரமாட்டேன். எல்லாமே அண்ணன் ஆக்சன் சொல்கிறப்ப கேமரா பின்னாடி போய் தான் நிற்பேன் நான். ஓகே. ஏன்னா நெப்பட்னு ஒரு அஸ்னேட் இருந்தார். அவர் கேட்டார், ஏங்க 15 நாளில் நீங்கள் ஒரு ஃப்ரேம் கூட வரலங்க அப்படின்ட்டு. தலைவா நாளைக்கு எனக்கு லோகேஷ் அண்ணன் எங்கேயோ பழகுறாரு, பிடிச்சி போகுது. இல்லை நான் ஒரு நல்ல படம் நடிச்சுட்டு ஒரு நல்ல நடிகனா தெரியும் போது லோகேஷ் அண்ணன் கூப்பிட்டு தரணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்சியுக்குள்ளே வந்துட்டான், அர்ஜுன் சார் கேங்கில் செத்துட்டான், அப்போ இவனை உள்ள விட முடியாதுவீங்க. இது எதுக்கு எனக்கு அப்படின்னு. ஓகே என்ன நீ அங்கே போய் யோசிக்கிற அப்படின்னாரு. அவளை இழந்திருக்கேன் தலைவா, யோசிச்சுதானே ஆகணும். ஓகே. அப்போ செட்டில் பார்க்கும்போது 2-3 டேஸ் வந்து நான் பசங்க யார் வைக்கிறேன்னு நான் போயிடுவேன். என்ன குட் மார்னிங் குட் மார்னிங்க அப்படின்ட்டு போவார் 3 நாளும். 4வது நாள் நான் பார்க்கல. நான் அப்படி உட்காந்து செட்டில் அப்படி குனிஞ்சிட்டு இப்படி எந்திரிச்சேன். குட் மார்னிங்க அப்படின்னாரு. குட் மார்னிங்ண்ணே அப்படின்னு மிரட்டேன். இவரை பாடுறா, நம்ம குட் மார்னிங் சொல்ல முடியாது, எப்படி சொல்லிடுவான், இல்லை நம்ம சொல்லுவோன்னு சொல்றாரு பாடுறா அப்படின்னு. அதே தான் இங்கேயும் இருந்தார். ஓகே. ஒரு ஹீரோக்கான லுக்லேருந்து எதுவுமே இருக்காது. ரொம்ப கேஷுவலாக பேசுவார். இப்படி கூட பார்க்க மாட்டார். என்ன ஜோவர் அப்படின்னுவாரு. ஏதாவது ஒன்றா சொல்லுங்க தப்பா இருந்தா அப்படின்னுவாரு. என்ன நம்ம உண்மையிலே லோகேஷ் கூட தான் இருக்கமா, ஓகே இவ்வளோ டவுன் டெத்தாக இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. அவர் தங்கம். ஓகே. அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ், இந்த இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தியேட்டர் கத்தரிச்சு அப்படி, அதுவும் இல்லை அந்த அந்த பிஜிஎம் அணி வாசிக்கும் போது ஃபுல் ஃபயர் தான். ஆனால் அது இங்கே செட்டில் நேரில் பார்த்துருப்பீங்கல்ல அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை, அது எப்படி இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது? அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. என் கையில் சுட்டு நான் விழுவேன். ஆமாம். அது வந்துட்டு நமக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விஷயம்லாம். ஃபைட் மாஸ்டர் பிசி பிரபு சார் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவளோட அஸ்டண்ட் வந்து அப்போதான் அந்த சைட்டுக்கு ஒருத்தர் புதுசாக வந்தார். தலைவா எப்படி விழுவா அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதான் அப்படி சுட்டுட்டு இப்படி உள்ள போகிறேன் அப்படின்னு. செஞ்சு காமினார். ஏன் செய்யணும், நான் விழுறேன் அப்படின்னே பிசி பிரபு சார் பார்த்துட்டார். ஏய் என்ன அப்படின்னாரு அவனை கூப்பிட்டு. இல்லை அவர் எப்படி விழணும், டே அவன் கருப்பண்டா விழுவா நீ வா அப்படின்ட்டாரு. ஓகே. என்னடா இப்போ இவ்வளோ பெரிய பார்த்து போட்டாரு, நம்ம நல்லா பண்ணியான்னு சொல்லிட்டு ரொட்டேட் ஆகி விழுந்தோம். அதுக்கப்புறம் அது பீக்கு தான், ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. ஆமாம். அந்த நீங்கள் என்ன பரபரப்பு பார்த்தீங்களோ அந்த பரபரப்பு அங்கே இருக்கும். ஆக்ஷன் சொன்ன உடனே ஓகே இப்போ ஓடணும் அப்படின்னா அந்த பீக்கில் கத்திக்கிட்டு இருப்போம் எல்லாருமே. அது எனக்கு உண்மையிலே அந்த மியூசிக் எல்லாமே நாங்கள் அப்படி பண்ணோம். மியூசிக்கோட பார்க்கும்போது எங்களுக்கே நம்ம தானே அது என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. அதாவது உங்களை சுட்டுருவாங்க, வலிக்குதுடா சுட்டுட்டாங்கடா சொல்லிட்டு ஒரு இதை சரக்கு எடுத்து குடிப்பீங்க, வலி தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆப்ரேட் பண்ணுவார். அந்த புல்லட்டை எடுத்துட்டு, உனக்கு புல்லட்டே இல்லை போயிட்டு வெளியே வந்துருச்சு, இதுக்குமே கத்தனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் எத்தனை டேக் போச்சு ஆக்சுவலி? ஒரு டேக் தானே? அது 2-3 டேக் தான் மேக்ஸிமம் போகும். சும்மா ஏதாவது ஒன்று தான். எனக்கு லோகி என்னன்னே எனக்கு 2வது டேக் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு ஏரியால இருந்து கேட்பாங்க, ஏதாவது மீம் வரும்ல, 20 நாள் வந்து ஷூட்டிங் சரியா போல சொல்லுவாங்க. டேய் அவருக்கு இல்லைன்னா எனக்கு இன்னும் 20 நாள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகண்டா. அவர் ஒரு டேக்ல முடிச்சுட்டு போயிடாரு. 2வது டேக்கே அதிகபட்சம் ரேர் தான் லோகேஷ் நினைக்க. அதனால ரொம்ப தான் அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்திட்டே இருக்கணும். ஆமா, 2 குண்டுடா 2 குண்டு தொண்டை தண்ணி வத்தி போயிடும். அருண் அப்ப ஏன் சொன்னான்னு தெரியல. இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா, எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படி. ஓகே. அருண் என்ன சொன்னாரு ஆக்சுவலி, என்ன பண்ண சொன்னாரு அப்போ? அதான் ஜவஹர் நீ 2 குண்டு கத்துவோம், உன்னை பொறுத்தவரைக்கும் 2 குண்டு பட்டுருச்சு, நீ 2 குண்டு ஹைப்ல கத்திட்டே இருக்கணும் ஜவஹர் அப்படின்னாரு. ஓகேண்ணே ஏன் கத்துறோம், சரி ஓகே நம்மளுக்கு தெரியல அது பட்டுச்சுன்னு வச்சு கத்துறோம். தியேட்டரில் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ உங்களுக்கும் அவினாஷ் ப்ரோக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் 2 பேரும் தான் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா செபாஸ்டின் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தை சுற்றுவாருன்னா அப்புறம் உங்கள் 2 பேரும் கெமிஸ்ட்ரி இருக்கும். அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் என்ன மாதிரி செட்டில் இருந்தார் அவினாஷ்? அவினாஷ் ப்ரோனாலும் நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட் தான் ஆக்சுவலாக. இங்கே வந்தான் அவர் என்ன ஏதாவது பண்ணாரான்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்போம். அது ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஆமா, பார்த்தா அந்த ஜெரிக்காண்டி இந்த டாம் தான் அடுத்து ரணகலமா இறங்கும். ஆமா, அவரோட கேரக்டர் படம் பார்த்துட்டீங்களா செம்மையா இருக்கும். ஆமா, அவர் தாசை கூட விட்டுருவாரு, கருப்பனை விட மாட்டாரு. திட்டினாலும் டேய் கருப்பா நீ வாடான்னு இருக்காளா இருப்பாரு. என்னால யாரையும் விட முடியாது. சந்திரா கூட வேணும்டா, இப்போ வந்து சந்திரா கூட நல்ல பிள்ளையா தான்டா இருக்கா, அவளும் வேணும்டான்னு சொல்லலாம் இருப்பேன். கிட்டி கூட நானும் அவினாஷ் ப்ரோ நடிக்கும்போது பேசிக்கிடுவோம். தலை இதை நீ சொல்லிக்கிறீங்களா தலைன்னு அவர் சொல்ல, தலை நான் அதை நிப்பாட்டிக்கிறேன் அப்புறம் பேச தலை அப்படின்ட்டு. ஓகே 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 அப்படின்னு நாங்கள் டீமே அப்படிதான். சுனிலால் இருந்தாலும் அப்படிதான். சரத்தனை எதனா ஒன்னா சொல்லும், டேய் இது இப்படி பண்ணிக்கடா அப்படின்னு, சரிண்ணே அப்படின்னுவேன். இப்போ நான் சொன்னாலும் சரத்தனை சொல்லுவோம், ஓகேடா வேணாடா அது நல்லா இல்லடான்னு சொல்லுவோம். அப்போ நான் சரிண்ணே விட்டுருனேன் அப்படின்னுவேன். நல்லா பேசி அழகா பண்ணோம். நம்ம லோகேஷ் அண்ணன் கூடயும் பேசலாம், அப்படி பண்ணிக்கலாமாண்ணே அப்படின்ட்டு. லோகேஷ் அண்ணன் ஒன்று கேட்பாரு, இருறா அருண் சார்ட்ட கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு. ஓகேண்ணே அப்படின்ட்டு
அவர் ப்ராப்பர் ஆக்டரா இருந்தார். ப்ராப்பர் என்ன அருண் சார்ட்ட கேட்டுக்கிறோம் போடுறா இதெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல கேட்குறேன் ஏன்னா இந்த டைலாக் நான் போட மாட்டேன், என்கிட்ட கேட்காரா அருண் சார்ட்ட கேள்றா அப்படின்னாரு. செம அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மறக்க முடியாத விஷயம்னா, செட்டில் நடந்த விஷயம்னா என்ன விஷயம்? ஸோ எல்லா நாளும் தான். என்னன்னா நம்ம வாய்ப்பு தேடிட்டு போயிட்டே இருக்கோமா, ஒவ்வொரு ஆஃபீஸ்குள்ளேயும் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 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 இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்டியூட் ஏதோ ஒன்று இருக்கும்ல புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு. இன்னைக்கு நான் அந்த படம் பண்ணிட்டேன்றனால தான் கொஞ்சம் கூட துமுறா வந்திருப்பேன். துமுறு இல்லை, ஓகே ஓகே ஒரு மாதிரி டக்குன்னு வந்திருப்பேன். நான் படம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்திருப்பேன். இப்போ எதுவுமே பண்ணாமல் இந்த ஆஃபீஸ்க்குள்ள வரப்ப நான் ஒரு பேபேன்னு வந்திருப்பேன்ல. ஸோ இப்படி தான் ஆஃபீஸ் போவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் இந்த செட்டு மட்டும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓகே, அருண் மாதேஸ்வரன் அண்ணனா இருக்கட்டும், முகேஷ் சார் கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஜிகே பிரசன்னா சார் ஆகட்டும், பிசி பிரபு சார், லோகேஷ் கனகராஜன், வாமிகா, சந்திரா, சுனிலால், அவினாஷ், நாங்கெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு தான், நம்மளாம் ஏரியாவில் ஃப்ரெண்டாக இருந்தோம் சரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒரு நாள் கூட அந்நியமாக தோணல. ஒரு நாள் கூட என்ன இப்படி பண்ணுறாங்க, ஏன் நம்மளை இப்படி பண்ணுறாங்க, இது எதுவுமே சின்னதாக கூட என் மனசுக்கு தோணலை. ஆனஸ்டாக சொல்கிறேன், எனக்கே தோணணும்ல நம்மளை மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அது எதுவுமே தோணலை எனக்கு. அது பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, ஏன்னா நான் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன், எனக்கு ரெஸ்பெக்ட் வேணாம், ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுங்க சார். தண்ணி இல்லை, தண்ணி அங்கே இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். அந்த ரெஸ்பான்ஸ் அது கிடைக்காது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில். இங்கே எல்லாமே கிடச்சிச்சு. அது எப்படி கிடைச்சிச்சுன்னா அருணன்ட்டு இருந்து கிடைக்குது, வாமிகிட்ட இருந்து கிடைக்குது, லோகியன்ட்டு இருந்து கிடைக்குது. லோகியன் எல்லாம் யாராக இருந்தாலும் இன்ட்ரோ பண்ணுறாரு, இவன் கருப்பன் ஒரு கேரக்டர் பண்ணான் அப்படின்ட்டு. சன் டிவி சார், சியூ கண்ணன் சார், அவர் ஏதோ பெரிய போஸ்டிங்கில் இருக்காரு, அவர்லாம் அசால்ட்டாக இன்ட்ரோ பண்ணுறாரு. ஓகே, கருப்பன் ஒரு கேரக்டர் பண்ணிக்கா சார், இவன் நல்ல நடிகன் சார் அப்படின்ட்டு. என்ன பண்ணோம் தெரியலையாடா, ஒருவேளை கரெக்டான ஆளுகிட்ட பண்ணணும் தான் இந்த டிலே வந்திருக்கு போல இவ்வளோ நாள் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஒரு நல்ல மரியாதையும் நல்ல பதில்களும் கிடைச்சிருக்கு. நீங்க உங்களுக்கு அப்படி இருக்கும் ஃப்ரீடம். நீங்க வந்துட்டு அருண் போய் கேட்கலாம், ஒரு என்ன அங்கே ஒரு சீன் நடக்கும், அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க டைரக்டர், இது என்ன நடக்கும், இப்போ இங்கே இது பண்ணால் கிளைமேக்ஸ் என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ போய் நம்ம ஒன்று கேட்போம், அதுக்கும் பதில் சொல்லுவார் அருணனே. ஓகே, போடு ஜவர், நல்லா இருக்கு ஜவர் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் கூட. ஓகே, ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இப்போ போன வருஷம் லோகேஷ் சாரோட கூலி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படம் சரி எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல, கொஞ்சம் மீம்ஸுகள் போட ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் ரொம்ப ஓவர் டோஸாக போயிட்டு எல்லாரோட ஃபேஸ்லையும் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃபேஸ் வச்சு ஆஃப் பண்ணி மீம் போடுறது வந்துட்டு ஒரு கல்ச்சராக உருவாக்கி அதை ரொம்ப கோகேஷ் கனகராஜன்லாம் மாற்றினாங்க. அந்த மனுஷன் எதுக்குமே சைலண்ட்டாக இருந்து அதே ஒரு வருஷத்தில் ஹீரோ வந்து படத்தை இட்டு கொடுத்து எனக்கு அதை பார்த்து எனக்கு போடி இப்படிதான் ஆட வரும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்படிதான் பதில் சொல்ல முடிய மாதிரி இருந்துச்சு. செட்டில் இதை பற்றி ஆனால் நீங்கள் எதாவது கேட்டிங்களா, இல்லை அவர் ஏதாவது பற்றி சொன்னார் இந்த மாதிரி ட்ரோல்ஸ் நடக்கிறத பற்றி? இல்லைண்ணா, அப்படி அவர் எதுவுமே காட்டிக்கிட்டது இல்லை. எனக்கு பர்சனலாக தோணும், இப்போ நான் லோகேஷ் அண்ணன் கூட நடிக்கிறேன்னு தெரிஞ்சோடனே நண்பர்கள் அனுப்புவானுங்க, டேய் இதுக்குடா எனக்கு அனுப்புகிற, நான் தம்பனையில் மட்டும் பார்த்து ரியாக்ட் பண்ணேன்னா என்னடா ஆகுறதுன்னா, யார் ரியாக்ட் பண்ணுங்க இப்போ என்ன, டே அப்படி இல்லைடா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் என்ன பேசினார் எல்லாம் தேவைடா, நல்ல மனுஷனாக இருக்காருடா, செம்ம பர்சனாலிட்டியாக இருக்காரு. அது ரொம்ப ரேரு எனக்கு தெரிஞ்சு. சீரியஸா ப்ரோ, நம்ம 13-15 வருஷத்துல எவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருக்கோம், ஒரு விஷ் பண்ணிருப்போம், அந்த விஷுக்கு திருப்பி எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம வெறும் சினிமா மட்டும் பார்த்துட்டு வானத்தை போலன்னா இப்படி ஒரு குடும்பம் நினைச்சு வருவோம், பார்த்தா இங்க அப்படி இருக்காது இல்ல. இது எல்லாத்தோட அவர் வானத்தை போல மாதிரி தான் இருக்காரு. அவருக்கு பார்க்கும்போது அவரை ஏதாவது கலாய்ச்சிருக்கு அனுப்புறப்ப வேதனையா இருக்கும். அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, அவரு எவ்வளவு ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு, நல்லா இருக்கு. எந்த இடத்துலயாவது என்னைய நான் ஹீரோடா அப்படின்னு அவர் என்கிட்ட காமிச்சிக்கிட்டதே இல்லை. ஆனால் நீங்கள் அப்போ அன்றைக்கி துப்பாக்கி வச்சு இப்படி பண்ணுறீங்களே, அது நல்லா இருந்துச்சுண்ணே, அப்படியாடா நல்லா இருந்துச்சா அப்படின்னு அடுத்த நாள் விட்டு ஜவஹர் நீ சொன்னல நான் பண்ணிட்டேன்டா, அவருது தான் நல்லா இருந்துச்சுனே சொன்னோம் நம்ம, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நாள் சொல்லுவார், நீ சொன்னதை பண்ணிட்டேன்னா நான் எங்கே சொன்னேன், அவர் தானே பண்ணார். எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஆள் நம்மகிட்ட பேசுறதுலேருந்து எல்லாத்துக்கும். ஓகே, ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நிற்போமா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவானுங்க, ஒரு அசினேட் வந்திருப்பாங்க, ஒரு 5 நடிகர்கள் நிற்போம் அப்படி. இப்போ நான் இங்கே நிற்பேன், 5 நடிகர்கள் நிற்கிறப்போ இங்கே நிற்பேன் நான். அந்த முகம், உங்களோட முகம் எனக்கு தெரியாது, நான் எட்டி பார்த்தா கூட தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 5 பேரில் ஒருத்தர் விலகணும் லைட்டாக, ஏன்னா அதுதானே பார்க்க வந்திருக்கும், அந்த முகம் தெரியுமா, அதுதான் நல்ல குணமும் இல்லை. இது லோகேஷ் அண்ணன் இருக்கும் அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட. ஓகே, நான் இப்படி நிற்பேன், அவர் இப்படி பேசிட்டே இருப்பாரு, டக்குன்னு இப்படி இழுத்து கையை சோட்டில் போட்டு 5 நிமிஷம் நிற்பார், இப்படி நின்றுட்டு அப்புறம் விட்டுருவார். இல்லை இதே தான் அருணனும் பண்ணுவார். ஓகே, ஸோ அதனால அது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு வலிக்கும். பட் அவங்களுக்கு தெரியாது இல்லை, இவர் பர்சனலாக எப்படி இருக்காரு, எப்படி பழகுறாரு, என்ன மாதிரி ஆனாலும் அவங்களுக்கு தெரியாது. அதனால இப்போ ஆனால் இந்த படம் பதில் சொன்னனால
அவங்களே அதை வித்ரா பண்ணிடுவாங்க. அப்பா இனிமே அந்த மீம்ஸ்லாம் வராது. ஒருவேளை இந்த மாதிரி இன்டர்வியூஸ், எங்களோட இன்டர்வியூஸ் நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. ஃபேக்காலாம் சொல்லவே மாட்டேன் என்னைக்கும். அதான் எனக்கு அந்த போர்டு ஆடுறது தான், எனக்கு போர்டு இப்படி ஆட அதான் ஒரு ரிப்ளை மாதிரி தான் நான் பார்த்தேன். இப்போ நீங்க நிறைய படம் பண்ணியிருப்பீங்க. முதல் படம் என்ன பண்ணீங்க ஸ்க்ரீன்ல? ஓகே நான் தெரியுறேன்ப்பா, இந்த ஸ்க்ரீன்ல நான் வந்திருப்பேன் அப்படி சொல்ற படம் என்ன? இல்லை, எனக்கு வந்து அரும்பு மிசை குறும்பு பாருன்னு ஒரு சின்ன படம் தான். ஒரு குடியாரனா நடிச்சிருந்தேன். ஓகே. அது வந்துட்டு அதுதான் முதல் படம். எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு அது? 2011. ஓகே. அப்போ அதுதான் முதல் படம். அது ஃபிலிமில் நடித்தது ஆக்சுவலாக. ஓகே. நான் என்ன பண்ணுவேன்னா, டைலாக் கொடுத்துட்டாங்க, ஷூட் லேட் ஆகுது. நான் ஹெட்ஃபோனில் போட்டு அந்த டைலாக் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 3 பக்கம் இருக்கும் டைலாக் இருக்கும் யூடியூப்பில். அப்போ அந்த டைரக்டர் கேட்பாரு, மானிட்டர் போவோம், எனக்கு தெரியாது மானிட்டர் எப்படி நடிப்பேன். அப்புறம் பார்த்தா ஆக்ஷன் போகிறப்போ ஒன்று பண்ணேன். அவர்கிட்ட என்ன பெரிய நடிகனா, ஏன் சார் மானிட்டரில் கம்மியாக அடிக்கிறேன், டேக்கில் அதிகமாக அடிக்கிறேன், ஓ அப்படி பண்ணுறேனா சார் அப்படின்னு. ஓகே. தெரியாமையே. ஸோ அதுதான் என்னுடைய முதல் படம். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரியுற அளவுக்கு வந்திருக்கும் அப்படிங்க நீங்களே நினைச்ச படம் என்ன? ஓகே. இன்ன வரைக்கும் அப்படி எதுவுமே நினைக்கல. சினிமாக்காரங்களுக்கு தெரிஞ்ச படமா நினைக்கிற படம் வந்து கொட்டுக்காளி. வெளியில இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க படம். இன்னும் கொஞ்சம் சினிமாக்காரங்களுக்கு, இன்னும் தெரியாத கொஞ்சம் சினிமாக்காரங்களுக்கு தெரிய வச்ச படமா டிசி. ஓகே. டிசி. ஆமா, டிசி வந்துட்டு அதான் உங்க கெரியரோட கிராஃபே மாத்த போற மாதிரி படம் பண்ணும்போது இப்ப அடுத்தடுத்த படம் என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நடிச்சதுதான் இருக்கு. அசோக் செல்வன் சாரோட ஒரு படம், 23வது படம் ப்ரொடக்ஷன்ல, மக்கா ப்ரொடக்ஷன்ல சார். ஓகே. அப்புறம் மணிகண்டன் ப்ரோவோட நீலம் ஸ்டுடியோஸ்ல மக்கள் காவலன். ஓகே. இது ரெண்டும் ஒரு வில்லனோட ரைட் ஹேண்டா இருக்கும். பட் டிசிக்கு முன்னாடி நடிச்சது இதெல்லாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் இனி வர்றதையும் வரப்போறதையும் ரொம்ப பொத்தி பாதுகாத்து பொத்தி வளர்த்த மணிமேகலை அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஓகே. என் கையில இல்ல, இயக்குநர்கள் கையில தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அருண் மாத்தேஷன் சார் வந்துட்டு இப்போ இளையராஜா பயோபிக் வச்சிருக்காரு. அங்க லோகேஷ் சார் வந்துட்டு அல்லு அர்ஜுன் படம் பண்ண போறாரு, தெலுங்குல படம். இப்ப நீங்க தெலுங்குலயும் தெரிய ஆரம்பிச்சிட்டீங்க. கேட்டீங்களா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சொன்னார், 2 தடவை சொன்னார், ஜோ நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதே கேள்வி கேட்டாங்க, அப்ப நீ அல்லு அர்ஜுன் சார் படத்துல இருப்பேன். எனக்கு தெரியல. லோகேஷ் 2 தடவை சொன்னாரு. அவர் சொன்னதே போதும். ஏன்னா அங்க போனோடனே அவங்களுக்கு என்ன நெருக்கடி இருக்கும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியாது. பட் என்கிட்ட ஒருத்தர் சொல்றாருல, நான் வெறும் கடைசி அசிஸ்டன்ட் வாயால கேட்டுட்டு இருந்தவன்ல, ப்ரோ என்னன்னு பாப்போம் ப்ரோ சொல்றேன் ப்ரோன்னு கேட்டுட்டு இருந்தவன் ஒரு இயக்குனர் வாயால கேக்குறேன் இப்ப. ஓகே, நான் என்னன்னு சொல்றேன்டா பாத்துட்டு. அப்ப இதுக்கு அதுக்கும் பார்க்கும்போது எனக்கு அது ஹாப்பிடா. அண்ணனுக்கு அங்க போய் என்ன நெருக்கடி இருக்குன்னு தெரியாது. அதை மீறி இருந்தா அவர் சொன்னா கொடுத்துட்டாதான். அப்படி கொடுத்துட்டாருன்னா உயிரை கொடுத்து வேலை பார்த்துருவோம். ஓகே. ஸோ இந்த படத்துல வந்துட்டு 2 ஹீரோ நடிச்சிருந்தாங்க. உங்களுக்கு வேணா வமிகாவோட தான் உங்களுக்கு நிறைய சீன்ஸ். அவங்க தமிழ்ல வந்து ஒரு படம் பண்ணாங்க, வாழை நேரத்து மயக்கம்னு. அந்த படத்துக்கு அப்புறம் பெருசா அவங்க நிறைய லாங்குவேஜ்ல பண்ணாங்க, இங்க தமிழ்ல பெருசா பண்ணல. ஒரு ஆந்தாலஜி பண்ணாங்க. ஆமா, நினைவு ஒரு பார்வை. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வரும்போது அவங்கள மக்கள் கொண்டாடுறாங்க. நீங்க பர்சனலா மீட் பண்ணிருப்பீங்களா? அவங்க எப்படி கேரக்டரா? அவங்க வந்துட்டு சூப்பர் கேரக்டர். ஆக்சுவலா யாரையும் குறை சொல்லல. இப்ப நம்ம ஒருத்தவங்க நடிப்போம், ஒரு 5 நாள் நடிக்கிறோம்னா லைட்டா அப்படி சிரிப்போம். ஆனா ஸ்மைல் ஆப்போசிட்ல இருந்து வராது. ஆமா, கொடுக்க தேவையில்ல. அப்படி ஒண்ணும் கொடுக்க தேவையில்ல, வராது. ஆனா இவங்க அப்படி இல்ல. இவங்களே வந்துட்டு இவங்களே லைட் ஹக் பண்ணிட்டு இவங்களே ஹவ் ஆர் யூ குட் அப்படின்னு போயிடுவாங்க. அது நல்லா இருக்கும். காலைல வந்தோடனே ஹவ் ஆர் யூ குட் அப்படின்றது சூப்பரா இருக்கும். அப்படி சொல்லுவாங்க. அதான் நிறைய சொல்லலாம். நீங்க அவங்க கேரக்டர் எப்படி பாத்தீங்கன்னா போல்டு, ஃபயரு, கைண்டு, கியூட், எல்லாமே சந்திராதான். மக்கள் அப்படிதான் கொண்டாடிட்டு இருக்காங்க. சந்திரா வந்துட்டு நீங்க நார்மலா ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா எப்படியோ அப்படியேதான் அவங்க. ரொம்ப கைண்டானவங்க. சீனப்ப அந்த சீனுக்கு என்ன அதை பத்தி யோசிக்கிறவங்க. ஓகே, நிறைய ரீல்ஸ் கூட அவங்க கூட தான் போட்டுருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆடுற வீடியோலாம் நாங்களும் ஆக்சுவலா அங்கமலை டேரிஸ்ல ஒரு பாட்டு பண்ணாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், நமக்கு இங்கிலீஷ் ஏதோ தெரியும். ஆமா, இங்கிலீஷ்னா மட்டும் தான் தெரியும் என்ன இருக்குன்னு. அப்படி அப்ப நாங்க என்ன பாட்டு இது இல்லை என்ன கேட்பாங்க. அப்ப நான் அப்படி யோசிச்சுட்டு விச் சாங் அப்படின்றேன். அப்புறம் அவங்க வந்துட்டு இது ஒரு மலையாள படம் அப்படின்னா அப்புறம் அங்க மாதிரி அப்படின்ட்டுவாங்க அந்த வீடியோல கூட. ஓகே, இந்த ஃபோன் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. புரியல ப்ரோ? ஃபோன் மாமிக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? ஓ ஓகே, ஸ்கிரீன் சேவர் சந்திரா தான் வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ அடுத்தடுத்த படங்கள் ரொம்ப கிளாரிஃபா பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தோட வெற்றி வந்து உங்க லைஃப் மாத்தும்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நம்புறேன். ஆனா அதுக்கு நான் உழைக்கணும்.
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உழைச்சா மாறுன்னு நம்புறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி அப்படிதான் எல்லாருக்கும் மாறி இருக்குல்ல. ஆமா. ஒரு முகம் இப்ப இதுக்கு முன்னாடி என்னை ரெஃபர் பண்ண நிறைய அசனரி சொல்லுவாங்க ஜவஹர் சக்தி இருக்காப்புல இல்லையா, முகம் தெரிஞ்ச ஆளா இருக்கணுமையா, முகம் தெரிஞ்ச ஆளா இருக்கணுமையானாங்களா. இப்ப முகம் தெரியுது அவ கொடுப்பாங்க. எனக்குன்னு ஒரு லப்பர் பந்து நேரத்தில் தமிழ் பச்சை முத்து சார் இருக்காரு. ஆமா, தனுஷா கூட இருக்காரு. அது இருக்குமா எனக்கு இருக்கான்னு தெரியல கேரக்டர். ஓகே. பட் அவரெல்லாம் நல்ல மனுஷன் தான். அவரெல்லாம் நீங்க வந்துட்டு ஒன்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். எனக்கு ஏங்க உங்களதான் எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் அப்படி ஞாபகம் வச்சிருப்பாரு. அப்புறம் ஆர்ஜே பாலாஜி சார் கருப்பு. ஆமா, கருப்பு பண்ணப்ப ஆர்ஜே பாலாஜி என்ன சொன்னார்னா, ஜவஹர் உனக்கு பெரிய பிளஸ் இருக்குடா, பிளஸ் இருக்குங்க, உங்களை நல்லவனாக காமிக்கலாம் கெட்டவனாக காமிக்கலாம், ஷியூரா நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம் பெருசா அப்படின்னாங்க. ஸோ அவர் இருக்காரு. ஓகே. அப்புறம் என்னோட பொட்டுக்காளி இயக்குனர் PS வினோத்ராஜ் நண்பர் தான். ஸோ PS வினோத்ராஜோட சார் படத்துலையும் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே. ஸோ ஆள் இருக்காங்க. பட் இதனால என்ன வருதுன்றது இனிமேல் வரும். அப்படி வரும்போது அடுத்த இன்டர்வியூல சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. நிறைய வெற்றி இயக்குனரோட அடுத்தடுத்த படங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த இயக்குனரோட அடுத்த படைப்புகளும் உங்களுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூ. தேங்க்ஸ்.